மஹுவாபூருங்கிற கிராமத்துல ரொம்பவே ஃபேமஸ் ஆனது பிரிட்ஜுவோட பான். ரொம்ப தூரத்துல இருந்து கூட பிரிட்ஜு மாமாவோட பானை சாப்பிடறதுக்காக வருவாங்க. மாமா, எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பான் போட்டு கொடுங்க. எனக்கு 2 பான் கொடுங்க. இன்னைக்கு நான் இவரோட சேர்த்து சாப்பிட்றேன். கொடுக்குறேன்ப்பா. சரிங்க மாமா. அப்படி என்ன ஸ்பெஷலா உங்க பான்ல சேர்க்குறீங்க? உங்க பான்ல இருக்கிற சுவை வேற எங்கேயுமே இருக்க மாட்டேங்குது. இதுல எனக்கு பல வருஷமா அனுபவம் இருக்குப்பா. கிட்டத்தட்ட 35 வருஷமா நானும் இந்த பானை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். வாவ் மாமா, வாவ், இது உண்மையிலேயே அற்புதம் தான். பிரிட்ஜு கையால கொடுக்கற பானை சாப்பிட்டுட்டு ஜனங்க அப்படியே மயங்கிடுறாங்க. அப்புறம் அவரை பாராட்டாம அந்த இடத்த விட்டு போக மாட்டாங்க. பிரிட்ஜு ஒரு பான் 15 ரூபாய்க்கு விற்பாரு. ஆனாலும் ஜனங்க அவருடைய பான் கடையில தான் பான் வாங்கி சாப்பிட விருப்பப்படுவாங்க. பிரிட்ஜுவோட பான் கடைக்கு முன்னாடி ரவியோட பான் கடையும் இருந்தது. ரவி ஒரு பான் 10 ரூபான்னு விற்பாரு. ஸ்பெஷல் பான் வெறும் 10 ரூபா. 10 ரூபா அண்ணா, கொஞ்சம் நில்லுங்க. ஒரு முறை நம்ம பானையும் சாப்பிட்டு பாருங்களேன். அண்ணா, உங்க பான்ல பிரிட்ஜு மாமா கொடுக்கிற பான் சுவை இல்லையே. ஆனா பிரிட்ஜு மாமா என்ன பான்ல போடுறாரோ அதை தானே நானும் சேர்க்கிறேன். அது எதுவா இருந்தாலும் சரி, நாங்க பிரிட்ஜு மாமா கிட்ட தான் பான் வாங்கி சாப்பிடுவோம். ரவி அங்க வர ஜனங்களை கூப்பிடுவாரு. அப்படி இருந்தும் ஜனங்க அவருடைய பானை வாங்கி சாப்பிட மாட்டாங்க. 1, 2, 3 பேர் தான் இருப்பாங்க. அவங்க ரவி கடையில வந்து பான் சாப்பிடுவாங்க. அதனால ரவியும் ரொம்ப சோகமா இருப்பாரு. ஒவ்வொரு நாளும் முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு தான் ரவி வீட்டுக்கு போவாரு. என்னங்க ஆச்சு? இன்னைக்கு கூட நல்ல வியாபாரம் நடக்கல போல இருக்கு. அந்த பிரிட்ஜு மாமா இறந்து போற வரைக்கும் நமக்கு வியாபாரம் நடக்காதுன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது கிராமத்துக்கு போய் பான் கடை வைக்கலாமான்னு யோசிச்சுக்கிறேன். நான்லாம் எங்கேயும் வரமாட்டேனுங்க. இந்த கிராமத்துல தான் எல்லாம் இருக்கு. ஆனா வருமானத்துக்கு எந்த ஒரு வழி இல்லாம போயிடுச்சே. அது உங்களோட பிரச்சனைங்க. அதை நீங்க தான் தீர்த்துக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அப்புறம் நான் சொல்லவே மறந்துட்டேனுங்க. நாளைக்கு என்னோட தம்பி ஊர்ல இருந்து வராப்ல. கொஞ்ச நாளைக்கு அவர் இங்கதான் இருக்க போறாரு. இன்னொரு புது பிரச்சனையா? ஏதாவது சொன்னீங்களாக்கா? இல்லையே. ரவியோட பிரச்சனைகள் அதிகமாக்கிட்டே போச்சு. ஒண்ணு, அவருக்கு சரியான வருமானமும் இல்ல. அப்புறம் இன்னொரு பக்கம் அவர் பொண்டாட்டியோட தொந்தரவு. அப்புறம் மறுநாளும் விடிஞ்சது. காலையில விடிஞ்சதுமே கிராமமே ஒரே பரபரப்பா இருந்தது. பிரிட்ஜுவும் ரவியும் அவங்களோட பான் கடையை திறந்தாங்க. எப்பவும் போல பிரிட்ஜு தன்னோட கடையை திறந்ததுமே அவருடைய கஸ்டமர்ஸும் வந்துட்டாங்க. புரியவே மாட்டேங்குது, என்னுடைய பான் கடை எப்பதான் நடக்குமோ? ரவி ரொம்ப சோகத்தோட பான் கடையில உட்கார்ந்துருந்தாரு. மாமா, வணக்கம் மாமா. என்ன தூரமா நின்னுதான் வணக்கம் சொல்லுவியா, இல்ல கிட்ட வருவியா? காமெடி பண்ணாதீங்க மாமா. முகேஷ் தன்னோட மாமா காலில் விழுந்து வணங்கினான். முகேஷ் ரவியோட கண்களை பார்த்தான். என்ன மாமா இது, நீங்க வர வர காஞ்சி வத்தலா போயினே இருக்கிறீங்க. என்னுடைய அக்கா உங்களை கவனிக்கிறதே கிடையாதா? இத நீ உன் அக்கா கிட்ட தான்ப்பா கேட்கணும். முகேஷோட கவனம் ரவியோட கண்களுக்கு போச்சு. ரவி பிரிட்ஜுவோட பான் கடையையே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாரு. என்னாச்சு மாமா, அப்பத்துல இருந்து அந்த பான்காரரையே முறைச்சு முறைச்சு பாக்குறீங்க? என்னன்னு சொல்றது, அந்த பான் கடையை பாத்தியா எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு? எனக்கும் ஒரு பான் கடை இருக்கு, ஒரு கஸ்டமர் கூட வர மாட்டேங்கிறாங்க. அந்த பிரிட்ஜு பான்ல என்னத்தை தான் சேர்க்கிறாருன்னு தெரிய மாட்டேங்குது. கஸ்டமருங்களை எப்படியோ அந்த ஆள் இழுத்துறான். அந்த ஆள் இங்க பான் போடுற வரைக்கும் எனக்கு நிச்சயமா வியாபாரம் நடக்கவே நடக்காது. என்கிட்ட ஒரு வழி இருக்கு மாமா. அந்த கூட்டம் எல்லாம் உங்களுடைய பானை சாப்பிடும். அப்புறம் நீங்க அவரை விட அதிகமா சம்பாதிப்பீங்க. எப்படி? முகேஷ் தன்ன ஐடியாவை ரவியோட காதுல சொன்னான். ஆனா இதுல எந்த பிரச்சனையும் வந்துடாத. அட, எந்த பிரச்சனையும் வராது மாமா. அந்த பான்ல நிறைய பேர் போடுறாங்க. அப்புறம் பாருங்க, ஒருத்தன் ஒரு தடவை சாப்பிட்டா போதும், மறுபடியும் சாப்பிடுவான். அப்ப சரி, ஒரே ஒரு முறை பயன்படுத்தி பார்ப்போம். நான் அதை வாங்கிட்டு வரேன். முகேஷ் எங்கேயோ போயிட்டான். அப்புறம் ரவி பிரிட்ஜுவோட கடைய சிரிச்சுக்கிட்டே பார்த்தான். இனி பாக்குறேன் நம்ம பான் எப்படி விற்காதுன்னு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா முகேஷ் அந்த சாமானை வாங்கிட்டு வந்தான். எல்லா பான்லயும் கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்க மாமா. சரிப்பா, இப்ப நான் எங்க அக்காவை போய் பாக்குறேன் மாமா, வரட்டா? முகேஷ் ரவியோட காலில் விழுந்து வணங்கினான். சந்தோஷமா இருப்பா.
அப்புறம் அந்த இடத்த விட்டு போயிட்டான். ரவி அந்த பொருளை கலந்து பானை செஞ்சான். இலவச பான், ஒரு பான் ஃப்ரீ. வாங்க வாங்க வந்து சாப்பிட்டு பாருங்க. இப்படி ஒரு பானை நீங்க வாழ்க்கையில சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க. ரவியோட குரல் கேட்டதுமே ஜனங்க அவன் பக்கமா ஈர்க்க ஆரம்பிச்சாங்க. ரவிக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிடுச்சா என்ன? பானை போய் ஃப்ரீயா தரேங்கிறான். எனக்கு என்ன தோணுதுன்னா, பிரச்சாரம் பண்றதுக்காக அவன் ஃப்ரீயா கொடுக்கறான்னு தோணுது. சரி சரி வா, போய் அதையும் வாங்கி சாப்பிடுவோம். பிரிட்ஜோட சில கஸ்டமர் ரவியோட பான் கடைக்கு வந்தாங்க. எனக்கு ஃப்ரீயா ஒரு பான் கொடுங்க. அப்புறம் எனக்கும் தான். ரவி 2 பேருக்குமே பான் கொடுத்தாரு. அந்த பானை சாப்பிட்டதுமே அவங்க சந்தோஷமாயிட்டாங்க. அப்புறம் முகத்துல சந்தோஷம் வந்துடுச்சு. அடேங்கப்பா, இது ரொம்ப அற்புதமா இருக்கு. இப்படி ஒரு பானை நான் வாழ்க்கையில சாப்பிட்டதே கிடையாது. வாவ் வாவ், சூப்பர் பான்பா. தன்னோட பானை பாராட்டுனதுல ரவிக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னொரு பான் கொடுங்க. ஒரு பான் தான் ஃப்ரீயா கொடுப்பேன். இன்னொரு பானோட விலை 15 ரூபாய். சரி சரி, இந்தாப்பா. ரவி பணத்தை வாங்கினா இன்னொரு பானை கொடுத்தான். இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் ரவியோட பான் சாப்பிட்றதுக்கு வந்தாங்க. எங்களுக்கும் ஃப்ரீ பான் கொடுங்க. எனக்கும் தான். யாரெல்லாம் ஃப்ரீயா பான் வாங்கி சாப்பிட்டாங்களோ அவங்கெல்லாம் இன்னொரு பான் வாங்கினாங்க. அந்த நாள் முழுக்க ரவிக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைச்சது. இன்னைக்கு ரவி ரொம்ப சந்தோஷமாயிட்டான். அதனால தன்னோட வீட்டுக்கு ஸ்வீட் வாங்கிட்டு போனான். என்னங்க மாமா, என்ன விசேஷம்? இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறீங்க. உன்னுடைய ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுப்பா. முதல் தடவையா இன்னைக்கு ஒரே நாள்ல இவ்வளோ பணத்தை சம்பாரிச்சிருக்கேன். அடேங்கப்பா. இந்தா சமர்னா, உனக்கு பிடிச்ச ஸ்வீட்டு. அப்புறம் இன்னைக்கு வருமானம்? ரவி அவருடைய வருமான பணத்தை ஸ்வர்ணாவோட கையில வச்சாரு. அதை பார்த்துட்டு அவளுக்கும் அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஆட என்னங்க இது, இன்னைக்கு மாயம் தந்திரம் ஏதாவது பண்ணீங்களாக்கும்? அக்கா, இதுக்கெல்லாம் காரணம் என் வேலை தான். இனிமே எங்க மாமா நிறைய பணத்தை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுப்பாரு. அடேங்கப்பா. ஸ்வர்ணா தன்னோட சகோதரனை பயங்கரமா பாராட்டினா. ரவி அந்த பொருளை தினமும் அவனோட பான்ல சேர்க்க ஆரம்பிச்சான். கஸ்டமர்ஸ் அந்த பானை சாப்பிட்றதுக்கு அடிக்கடி அங்க வந்தாங்க. பிரிட்ஜோட கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இப்போ ரவியோட பானை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. பிரிட்ஜோட பான் கடை இப்போ காலியா இருந்தது. இதை பார்த்துட்டு பிரிட்ஜுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஐயோ கடவுளே, உன்னுடைய என்ன மாய விளையாட்டு இது. உன்னுடைய ஆசீர்வாதமும் கருணையும் எனக்கு எப்பவுமே இருக்கணும் கடவுளே. பிரிட்ஜு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தாரு. அவரோட கடைக்கு ஒரு கஸ்டமர் வந்தாங்க. ஒரு தெரியாத கஸ்டமர். மாமா, ஒரு பான் கொடுங்க. பிரிட்ஜு அந்த கஸ்டமருக்கு பான் கொடுத்தாரு. அப்புறம் 15 ரூபாய் வாங்கிட்டாரு. அப்புறம் அதே கஸ்டமர் ரவியோட கடைக்கு போனாரு. அப்புறம் அவர் அங்கேயும் ஒரு பான் வாங்கினாரு. அப்புறம் தன்னோட கார்ல உட்காந்து அங்கேருந்து புறப்பட்டு போயிட்டாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மறுபடியும் அந்த ஆள் திரும்பி வந்தாரு. அப்புறம் நேரா ரவியோட கடைக்கு போனாங்க. அவர் ரவியோட கையில விலங்க போட்டாரு. அப்பாவி ஜனங்களுக்கு அஃபின் கலந்து பான் கொடுக்குறியா? இல்ல சார், இது பொய். நான் அஃபின் எல்லாம் மிக்ஸ் பண்ணவே இல்ல. நான் நார்கோட்டிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு சேர்ந்தவன். எங்களுக்கு முன்னாடியே தகவல் கிடைச்சது. இந்த கிராமத்துல யாரோ ஒருத்தன் அஃபினை கலந்து விக்கிறான்னு. நான் உங்க 2 பேரோட பானையும் செக் பண்ண போது அப்பதான் தெரிஞ்சது உன்னோட பான்ல அஃபின் கலந்து இருக்குன்னு. இனிமே உன்னுடைய வாழ்க்கை முழுக்க நீ ஜெயில தான் இருக்கணும். போலீஸ்காரங்க ரவிய கைது பண்ணாங்க. அப்புறம் அவனை ஜெயில போட்டாங்க. அவனுக்கு கொஞ்சமா பண ஆசை இருந்ததுனால அவனோட வாழ்க்கையே நாசமா போயிடுச்சு. என் புத்திக்கு என்ன கேடு வந்துட்டுன்னே தெரியல. நான் என்னுடைய மச்சானுடைய பேச்ச கேட்டுக்கிட்டு பால்ல அஃபினை கலந்துட்டனே. பேராசைனால என்னுடைய வாழ்க்கையை எப்படி நாசமா போச்சு. பான்ல அவன் அஃபீனை கலக்காம இருந்திருந்தா அவனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. பேராசை கெடுதலை தான் ஏற்படுத்தும். ஒரு கிராமத்துல அசோக்னு பேர் கொண்ட ஒரு ஆள் இருந்தாரு. அசோக் தன்னுடைய 20 வயசு பையன் சந்தன் கூட கிராமத்தோட மத்தியில மோமோஸ் கடை போட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் நடந்த விஷயம். அசோக் சந்தனை கூட்டிக்கிட்டு வேலையா போய்கிட்டு இருந்தாரு. அப்பதான் அவருடைய 17 வயசு பொண்ணு அனிதா அவர்கிட்ட சொன்னா, அப்பா, நான் குக்கிங் கோர்ஸ் பண்ண போறேன். அதுக்கு தனியா ஃபீஸ் கட்டணும்ப்பா. ஆமா, இது என்ன புதுசா புக்கிங் கிக்கிங்கு? அப்பா, குக்கிங்னா சமைக்கிற கோர்ஸ். எங்க காலத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையவே கிடையாது.
உன்னுடைய அம்மா நல்லாவே சமைக்கிறா. அப்புறம் தேவையில்லாத இந்த கோர்ஸ் எல்லாம் நீ பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்தது? என்னால தேவையில்லாம பணம் செலவு பண்ண முடியாது. அசோக் பேசினதை கேட்டுட்டு அவருடைய மனைவி பிந்து அவர்கிட்ட என்ன சொன்னான்னா, உங்களோட காலம் வேறங்க, இப்ப இருக்கிற காலெல்லாம் மாறி போச்சு. பொண்ணோட மனசை உடைச்சிடாதீங்க. உன் பொண்ணு ரெஸ்டாரண்ட்ல போய் சமைக்கணும்ன்றா. எப்படியும் மாமியார் வீட்டுக்கு போய் அவ அடுப்பு ஊத்து தானே செய்யணும். அதுவும் இல்லாம நான் இந்த வருஷம் அவளுடைய படிப்பையும் நான் நிறுத்திடுவேன். இப்படி சொல்லிட்டு அசோக் தன்னோட பையன் சந்தனோட கிராமத்து மத்தியில போய் மோமோஸ் வியாபாரம் பண்ண போயிட்டாரு. அசோக் தன்னுடைய இடத்துக்கு போனாரு. அப்பதான் அந்த இடத்துக்கு கிராமத்து தலைவர் வந்தாரு. அப்புறம் சொல்லுப்பா அசோக், எப்படி போய்கிட்டு இருக்கு? எல்லாம் அந்த ஈஸ்வரனுடைய செயல் தலைவரே. உன்னுடைய புள்ள சந்தன் ரொம்ப பெரியவனாயிட்டான். இப்போ நீ இவனுடைய கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும் போல இருக்கு. இப்போ அவன் உன்னுடைய வேலைக்கும் உதவியா இருக்கான். நீங்க சொல்றதெல்லாம் சரிங்க தான்யா. ஆனா என்னுடைய விருப்பம் என்னன்னா, முதல்ல என்னுடைய பொண்ணு அவளுக்கு கல்யாணம் முடிக்கணும். அனிதாவுக்கு இப்பதானேயா 17 வயசு ஆகுது. முதல்ல நீ அந்த பொண்ணை ஸ்கூல்ல இருந்து நிறுத்துப்பா. ஏன்னா பொண்ணுங்க படிச்சு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்படியே பொண்ணுங்க படிச்சு ஏதாவது ஆனாலும் அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்க மாட்டாங்க, அவங்க புருஷனுக்கு தான் உதவியா இருப்பாங்க. அப்பாக்கள் அவங்களுக்கு பண்ற கடன்லயே மாட்டிக்குவானுங்க. அப்புறம் ஆம்பளை பிள்ளைங்க எப்பவும் அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ணுவாங்க. நீங்க ரொம்ப சரியா சொல்றீங்க தலைவரே. நானும் இன்னைக்கு என் மனைவி கிட்ட இந்த விஷயத்தை தான் பேசினேன். நாளைக்கே நான் அனிதாவை ஸ்கூல்ல விட்டு நிறுத்திடுறேன். மறுநாள் அனிதா ஸ்கூல் போறதுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருந்தா. அப்பதான் அசோக் அனிதா கிட்ட என்ன சொன்னாருன்னா, இன்னிலிருந்து நீ ஸ்கூலுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது அனிதா. இனிமே நீ வீட்டில இருந்து சமையல் வேலையை கத்துக்க. அசோக் சொன்னதை கேட்டுட்டு பிந்துவுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுச்சு. என்னங்க இது, படிப்பறிவு இல்லாத ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? நான் படிக்காதவன் தான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒன்று, நாளைக்கே கல்யாணம் ஆகி அனிதா போயிடுவா. இவ படிச்சு பெரிய ஆள் ஆகிறதுல நமக்கு என்ன பிரயோஜனம் சொல்லு? நீங்க அனிதாவை விட சந்தனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க. சந்தன் மேல இருக்கிற பாசம் உங்க கண்ணை மறைச்சிடுச்சு. அதனால சந்தன் மேல இருக்கிற எந்த தவறும் உங்களுக்கு தெரியறதில்ல. என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? பாதி ராத்திரியில வீட்டுக்கு வரானே கேட்டிங்களா? ராத்திரியில அவன் எங்க போறான்? அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? சந்தன் ஆம்பளை பையன் பிந்து. அப்புறம் ஆம்பளை பசங்க சாயந்தரத்துல வீட்டில் உட்கார மாட்டாங்க, அவங்க நண்பர்களோட தான் இருப்பாங்க. மாசத்துல 10 நாள் தான் உங்க கூட அவன் வேலைக்கு வரான். அப்புறம் மத்த 20 நாளும் ஊரை சுத்திட்டு வரானே தவிர எந்த வேலையும் செய்யறதில்ல. படிப்புங்கிறது அவன் மண்டையில கொஞ்சம் கூட ஏறவே இல்லை. தான் மனைவி சொன்னதை கேட்டுட்டு அசோக் புலம்பலோட சந்தனை கூட்டிக்கிட்டு கிராமத்து மத்தியில வண்டியை தள்ளிக்கிட்டு போயிட்டாரு. அப்புறம் கோவத்துல சந்தன் கிட்ட என்ன சொன்னார்னா, உங்க அம்மா பிடிவாதக்காரன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அனிதாவோட படிப்பை அவன் எந்த காலத்துக்கும் நிறுத்தவே மாட்டா. எனக்கு புரியவே மாட்டேங்குதுப்பா. அம்மாக்கு என் மேல அப்படி என்ன வெறுப்பு? அவங்க என்னை பத்தி ஏதாவது உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதப்பா. இப்போ அவளுக்கு தெரியாது புள்ளதான் அப்பா அம்மாவுக்கு துணையா இருப்பான்னு. பொண்ணுங்க எப்படி இருந்தாலும் அடுத்த வீட்டுக்கு போறவங்க. காலமும் அப்படியே கடந்துக்கிட்டு இருந்தது. ஒரு நாள் அசோக் வண்டி கடையை எடுத்துக்கிட்டு கிராம மத்திக்கு போனாரு. அப்பதான் கிராமத்தோட பங்கஜ்னு பேர் கொண்ட ஒரு மோசமான ஆளு அசோக் கிட்ட வந்து என்ன சொன்னான்னா, உன்னை ஜமீன்தார் ஐயா வர சொன்னாரு அசோக். ஜமீன்தார் ஐயா என்ன எதுக்கு வர சொன்னாரு? இத நீ அவர்கிட்டயே போய் கேட்டுக்க. உடனே அசோக் ஜமீன்தாரோட வீட்டுக்கு போயிட்டாரு. ஜமீன்தார் அசோக்கை பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா, உன்னுடைய பையன் பொய்ய சொல்லிட்டு கடந்த 2 வருஷமா என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு போறான். இது வரைக்கும் அவன் என்கிட்ட 10 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கான். எந்த மாதிரி பொய்ய சொன்னான்? உனக்கு கேன்சர் இருக்குன்னு சொன்னான், உனக்கு வைத்தியம் பார்க்கறான்னு சொன்னான். நேத்து தான் தெரிஞ்சது அவன் சூதாட்டத்துல இந்த பணத்தை விட்டுட்டான்னு. நேத்து அவங்கிட்ட போய் பணத்தை கேட்கலான்னா அவன் இந்த கிராமத்தை விட்டு ஓடிட்டான். இப்போ அவன் வாங்கின கடனை நீ தான் அடைக்கணும். ஜமீன்தார் ஐயா, என் புள்ள அந்த மாதிரி செய்யற ஆள் இல்ல. நான் இது வரைக்கும் 10 லட்ச ரூபா கடன் கொடுத்துருக்கேன், அதுவும் கையெழுத்து வாங்கிக்கிட்டு தான். நான் உனக்கு 10 நாள் அவகாசம் கொடுக்கறேன். 10 நாளைக்குள்ள எனக்கு அந்த பணம் திரும்பி வரலண்டா நான் உன்னுடைய வீட்டை விட்டு உன்னை வெளியே கழுத்து பிடிச்சி அனுப்பிடுவேன். அசோக் தலையை தொங்க போட்டுக்கிட்டு தன்னோட வீட்டுக்குள்ள வந்தாரு. அப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அழுதுகிட்டே தன்னுடைய மனைவி கிட்ட சொன்னாரு.
எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது பிந்து. இப்ப நான் என்ன பண்றது? நடு தெருவுக்கு வந்துட்டேன். இப்ப எனக்கு புரியுது சந்தன் ராத்திரி பேக்கோட எதுக்கு போனான்னு. அப்போ அவன் ஓடிட்டான். தப்பு என் மேல தான் பிந்து. நீ உண்மையை சொன்ன. பையன் பையன் சொல்லிட்டு நான் குருடனாவே இருந்துட்டேன். அப்போதான் அனிதா தன்னுடைய அப்பா கிட்ட சொன்னா, அப்பா நீங்க மனசு தளர்ந்துராதீங்க. அப்படி சந்தன் அண்ணன் உங்களை விட்டுட்டு போனாலும் என்ன ஆயிடுச்சு? அதான் நான் உங்க கூட இருக்கல. ஆனா அனிதா, உன்னால என்னம்மா பண்ண முடியும்? அப்பா அம்மா உங்களுக்கு தெரியாம எனக்கு குக்கிங் கோர்ஸ்க்கு பணம் கொடுத்தாங்க. நான் பிராக்டிக்கல் பண்ணி புதுசா ஒரு டிஷ்ஷை கண்டுபிடிச்சேன். மோமோஸ் இப்போ பழைய உணவாயிடுச்சு. நான் நாளைக்கு நம்ம கிராமத்து மார்க்கெட்ல உங்களோட சேர்ந்து பான் தோசை செஞ்சு வியாபாரம் பண்றேன். நீங்க மார்க்கெட்ல இருந்து எனக்கு பான் வாங்கிட்டு வந்து கொடுங்க போதும். ஆனா அனிதா, ஜமீன்தார் நம்மளுக்கு 10 நாள் தான் அவகாசம் கொடுத்துருக்காரு. நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்க? ஒருவேளை நம்ம பொண்ணு பண்ற இந்த பான் தோசை மாயமா மாறுச்சுன்னா? மறுநாள் அசோக் என்ன பண்ணாருன்னா நிறைய பான் வாங்கிட்டு வந்து அனிதா கையில கொடுத்தாரு. அனிதா அந்த பான் எல்லாத்தையும் நல்ல மழை மழைன்னு அரைச்சு ஒரு பேஸ்டா ஆக்கினா. அப்புறம் தான் அப்பா கூட மார்க்கெட்டுக்கு போனா. மார்க்கெட்ல அனிதா ஒரு பெரிய தோசைக்கல்ல எண்ணெயை ஊத்தி அந்த பான் பேஸ்ட்டை போட்டா. கொஞ்ச நேரத்துல அது ஒரு சப்பாத்தியா மாறிடுச்சு. அப்புறம் அதுக்கு ஒரு தோசை உருவத்தை கொடுத்து அதுல நிறைய வெண்ணெய அவ தடவினா. கொஞ்ச நேரத்துல அனிதா செஞ்ச பான் தோசையோட வாசனை நாலாபுறமும் பரவுச்சு. அப்போதான் ஒரு கஸ்டமர் அங்கேருந்து ஓடி வந்து அவங்க கிட்ட என்ன சொன்னார்னா, இது என்னங்க தோசை? இதுவா இது பான் தோசை. இந்த மாதிரி ஒரு தோசையை நான் பார்த்ததும் கிடையாது, கேள்விப்பட்டதும் கிடையாது. ஒரு தடவை இதை நீங்க சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இதோட சுவையை நீங்க வாழ்நாள் முழுக்க மறக்கவே மாட்டீங்க. ஆமா, ஒரு தோசை எவ்வளவு? ஒரு தோசை 50 ரூபாய். நான் என் முதலாளி அம்மாவை கூட்டிட்டு வந்தேன். இருங்க, அவங்கள போய் கூட்டிட்டு வரேன். கொஞ்ச நேரத்துல ஒரு அழகான அமைதியான உருவம் கொண்ட ஒரு லேடியை கூட்டிக்கிட்டு அவரு அங்க வந்தாரு. அந்த அழகான பெண் அனிதா கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நான் பக்கத்து கிராமத்து ஜமீன்தாரோட மனைவி கஜ்ரி. இன்னும் 3 நாள்ல என் பொண்ணுக்கு கலெக்டரோட கல்யாணம் நடக்க போகுது. நான் இந்த கிராமத்துக்கு ஒரு சமையல்காரங்களை தேடி வந்தேன். அதுவும் புது உணவு செய்கிறவங்களா இருக்கணும். ஆனால் உன்னுடைய இந்த பான் தோசையை பார்த்துட்டு எனக்கு முழு நம்பிக்கை வந்துடுச்சு. இதை விட புதுசாக ஒரு உணவு வேற யாராலையும் செய்ய முடியாது. கல்யாணத்துக்கு வரவங்க எல்லாருக்கும் பான் தோசை செஞ்சு உன்னால் கொடுக்க முடியுமா? ஆ கண்டிப்பாக செய்கிறம்மா. ஒரே ஒரு தடவை எனக்கு வாய்ப்பு மட்டும் கொடுத்து பாருங்க. அப்போ சரி, நீ செய்கிற இந்த பான் தோசை எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு வரவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா இந்த வேலைக்கு நான் உனக்கு 15 லட்சம் ரூபாய் பணம் தரேன். நீ என் கூட வா. அனிதா தன்னோட அம்மாவையும் அப்பாவையும் கூட்டிக்கிட்டு கஜ்ரியோட அவங்க கிராமத்துல இருக்கிற அவங்களுடைய மாளிகைக்கு போனாங்க. அப்புறம் பான் தோசை செய்யறதுல அவ இறங்கிட்டா. 3 நாளைக்குள்ளர அனிதா தன்னுடைய உழைப்பால அப்புறம் முழு மனசோட கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாருக்கும் பான் தோசை செஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டா. அந்த கல்யாண ஊர்வலத்துல வந்த ஒருத்தர் அந்த பான் தோசையை சாப்பிட்டுட்டு ஆச்சரியப்பட்டு சொன்னாரு, நான் இந்தியாவில் இருக்கிற பல இடத்துல தோசைகளை சாப்பிட்ருக்கேன். இப்படிப்பட்ட சுவையான தோசைய இதுவரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை. அங்க வந்தவங்க எல்லாருக்கும் அனிதா கையால செஞ்ச பான் தோசை ரொம்பவே பிடிச்சு போச்சு. இத பார்த்துட்டு கஜ்ரி ரொம்ப சந்தோஷப்பட்டு அனிதா கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீ உண்மையிலேயே ரொம்ப உழைப்பாளிமா. உன்னுடைய இடம் இது கிடையாது. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல நீ இருக்க வேண்டியவ. நான் உனக்கு 15 லட்சம் ரூபாய் மட்டும் இல்லாம நகரத்துல இருக்கிற ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல பான் தோசை செய்யறதுக்கான கான்ட்ராக்டும் வாங்கி தரேன். கஜ்ரி அனிதா கையில 15 லட்சம் ரூபாய் பணத்தை ஒப்படைச்சாங்க. அனிதா அந்த பணம் மொத்தத்தையும் தன்னுடைய அப்பா கையில கொடுத்தா. அப்பா, இந்த பணத்துல உங்களுக்கு உரிமை இருக்குப்பா. தான் பொண்ணோட சொல்ல கேட்டு அசோக்கோட கண்கள் கலங்க ஆரம்பிச்சது. அம்மாடி, நீ எனக்கு வாழ்க்கையில பெரிய சுமன்னு நினைச்சேன். எப்பவும் நான் என்ன நினைச்சேன்னா, ஆம்பளை பசங்க தான் அப்பா அம்மாவுக்கு உதவியா இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா நான் நினைச்சது தப்பு. இன்னைக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். மோசமான சமயத்துல யாராவது நமக்கு உதவுறாங்கன்னா அது பொண்ணுங்க மட்டும்தான்னு. அசோக் நேரா ஜமீன்தாரோட மாளிகைக்கு போய் பணத்தை கொடுத்துட்டு என்ன சொன்னாருன்னா, ஜமீன்தாரையா, இந்தாங்க உங்களுக்கு சேர வேண்டிய 10 லட்சம் ரூபாய். எனக்கு தெரியும் அசோக், இவ்வளவு சீக்கிரமா நீ 10 லட்சம் ரூபாய் எப்படி சம்பாரிச்சிருப்பன்னு. கடவுள் எல்லாருக்கும் உனக்கு கொடுத்தா மாதிரி ஒரு பொண்ணை கொடுக்கணும். கொஞ்ச நாளைக்கு அப்புறமா
அனிதாவுக்கு நகரத்துல ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல பான் தோசை செய்யறதுக்கான ஆர்டர் கிடைச்சிருச்சு. அப்புறம் அசோக்கோட நாளே மாறிடுச்சு. அனிதா தன்னுடைய அப்பா அசோக் கிட்ட என்ன சொன்னான்னா, அப்பா, இனிமே நீங்க மார்க்கெட்ல வண்டி கடை போட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்ப நாம நம்ம குடிசை வீட்டுக்கு பதிலா ஒரு பெரிய நல்ல வீடு கட்டுவோம். நான் உங்களையும் அம்மாவையும் என்னைக்கு விட மாட்டேன். அனிதா சொன்னதை கேட்டுட்டு அவளுடைய அம்மா பிந்து தான் புருஷன்கிட்ட என்ன சொன்னான்னா, நான் தான் சொன்னேன்ல, நம்ம பொண்ணு செய்யற பான் தோசை பெரிய அற்புதமா மாறும்னு. பிந்து சொன்னதை கேட்டுட்டு அசோக் சிரிக்க ஆரம்பிச்சாரு. அதுதான் உண்மையும் கூட. அனிதாவால செய்யப்பட்ட அந்த பான் தோசை அசோக்குக்கு ஒரு அற்புதமா நிரூபணமாச்சு.